நடிகர் ராணா அவர்கள் சமீபத்திய ஒரு இன்டர்வியூவில் வேட்டையின் படத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது தலைவர் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு எப்போவுமே ஒரு மிகப்பெரிய கனவாக இருந்தது. அது நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினச்சதே கிடையாது. ஆனால் இப்போ அது பாசிபிளாக இருக்குது. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைரக்டர் டிஜே ஞானவேல் அவர்களுடைய போன படம் என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தது. இந்த படமும் கூட ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. இதில் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்க்க போகிறீங்க. இதுவரையும் அவர் இந்த மாதிரி ஒரு படம் நடித்ததே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதில் வழக்கமான தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னார். மேலும் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொன்னார். அதாவது இந்த கதைக்களமே பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமானது. இதை நான் சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்னு தெரில. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா போலீஸ், நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வர படம் தான். மக்களுக்கு இந்த கதைக்களம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு ராணா சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிக் பி அப்புறம் பகத் பாசில் இவங்க கூட நடிக்கிறதும் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருந்தார். மொத்தத்தில் வேட்டையின் படத்துக்கு நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு எகிரிட்டே இருக்குது. கண்டிப்பாக விளம்பரமே இல்லாமல் அந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா கதைக்களம் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் அப்புறம் அமிதாப்ஜி இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. ஸோ கண்டிப்பாக அந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸான படமாக அமையும்.